அழைக்க வேண்டும் உவங்கி மதரசே சத்தமாய் வனத்தில் வந்த உன் சரித்திரம் இந்த வனத்திலே வந்து இந்த தவறான வார்த்தைலாம் பேசுறது யார்? காற்றில் வாழ்கின்ற கண்ட பேரண்டி உன்னுடைய பெயர். கார்த்திகமாக வந்து என்னை கூடி சேரும். நான் மலை தேடி சிவனை கோரி தவம் செய்ய வேண்டும் என்று புறப்பட்டிருக்கிறேன். ஆமா. அங்க போனா ஒரு மலைக்குது, ரெண்டு மலைக்குது. இங்க ஒரு காலு, அங்க ஒரு காலு வச்சாங்க. அழகா மேல கீ வந்துடுவாரு. அதோ வீடியோ எடுக்கிறாரு, அவர் தான் தள்ளிமோயா வர்றாரா? அப்படியே நேத்து வெட்ட போறேன். மேல வெட்ட போறேன். கொஞ்சம் கறி இருந்ததுன்னு வச்சுக்கா, நம்மளாம் பின்னால் தள்ளிட்டு போவோம். என்ன சொல்றாங்க? அம்மாவது பத்தியா தோல் அழுவுது, எப்படி இருக்குது பாரு.
மடி பாக்குறியா? மடி அழகு. பாக்குறியா? டேய் டேய். தொடை அழகு. பாக்குறியா? அதெல்லாம் பாக்குறாள் கிடையாதுப்பா. அதெல்லாம் நினைக்காத அப்ப நீ 9 தான் அப்படியா? 9 தான் நீனா? யாருக்கு தெரியும்? ஏய் என் விலராக்கை பாராயோடி சண்டால மெச்சன் போடி வில்லை காமிச்சாங்க போறீங்கன்னா நான் பார்க்காத வில்லை ஆபத்து தான் நேர்ந்து விடும் உனக்கு. அதனால மரியாதையா போயிடுன்றேன். ஒன்றும் கிடையாது சாமியார் ருசி என்ன ஒரு முத்தம் கொடுத்துட்டு போ. மொத்தமா அரகரா சிவசிவா அவன் ஏனா நீ செய்வது தகாத வார்த்தை. புரியுதா? ஏனா நான் போற இடம் தெரியுமா? நானோ சிவனை கோரி தவ செய்ய வேண்டும் என்று புறப்படுகிற நேரத்துல சேர்ந்து ஒரு முத்தம் கூட நேரமா இது எப்படி போற? பஞ்சரான அந்த நாணமான அவர் மேல சத்தியமான நான் எங்க போறேன்? விஸ்வாமித்ரன் முனியோக சித்திரன் மேனகை என்னும் பெண்ணை மையல் கொண்டார் அவர் முன்னால். அதெல்லாம் ஒரு நேரத்தெல்லாம் நாங்களால செய்யறாள நனியாய் தூரத்து மனத்தை மறந்து ஞானத்தை மறந்து அந்த கைலாசபதியை நாடி தேடி ஓடி செல்கிறேன். சாமியா சொல்லிட்டு பூஜை போறலாம் போறலையோ போனால் குழப்பாவும் வந்து சேருமா? ஒரு பெண்களை பார்த்த உடனே ஒரு பெண்கள் நாட்டுல இருக்காங்க ஒரு ஆணை பார்த்த உடனே அந்த ஆண் அருமையா இருக்கா சொன்ன உடனே அந்த கருப்பானது அப்பவே எழுதி போகுது. அதனால அதே மாதிரி என்னை பார்த்த உடனே எப்படி நீ வளர்த்து எப்படி தெரியுமா இருக்குது? அந்த நாய் அப்ப நாய்
காலம் என்று சொல்வது காரிகாலம் என்று சொல்லக்கூடிய தேங்காய். தேங்காய் முழு தேங்காய் வந்து நாய் உருட்டினால் என்ன பண்ண முடியுமா? முழு தேங்காய் உருட்டுற கதையா தான் ஊத்திங்க. அது மாதிரி ஊத்திட்டு தான் போனோம். நம்மளால அதனுடைய சுவையை தெரியாது, அறிய முடியாது. அது மாதிரி நிலையில் நான் இருக்கிறேன். நீ பண்றது சரி கிடையாது. நான் எங்க போறேன் தெரியுமா? அந்த கைலாசபதி கைலாசபதியை நான் துதி செய்த உடனே காட்சி கொடுப்பார் பாசுபதாத்திரம் தருவார். ஆமா, அந்த கர்ணனை கொள்வேன், பகை வெல்வேன், என் பகையும் முடித்து விடுவேன். என்ன என்ன பார்வதி கங்க வச்சு அதனால ஓடிக்குமா சன்னியாசி ஓடி போய் அடவில் நடக்கும் போது கேவலம் எதிர வந்து கெடுதி செய்ய வேண்டும். ஓரடியாக இன்று ஓடினால் பிறத்து போவாய், தையலே சமைக்கலாகும் தையலே நடந்திடாயோ. பானத்தை போட நினைத்தால் பானத்தை போடலாம் என்று பார்த்தவனே அந்த காட்டுவாசி அங்கனமோ போச்சு. காட்டுவாசி மாயமா மறந்து விட்டது. ஆமாங்க, நான் தான் நடக்கலான்னு பார்க்கலாமா? பாப்பவா நான் நடக்கிறேன். என்னம்மா என்னால முடியாது. அந்த சன்னியாசி விடக்கூடாது, சேர மாட்டானு. அதனால தெரியுமா நீ இப்ப என்ன பண்ற? இந்த வழி எல்லாம் ஓச்சு போடு. வச்சுட்டுமா ஓடி கைட்டு கைட்டு கைட்னா அப்ப சரி இதையும் கைட்டு மாங்கல் தாலி அறுத்து போடு. தாலி அறுத்து பசங்க முக்காடு போடு. முக்காடு போட்டு மூளையில போய் படு. அப்படி சொல்றேன். முக்காடு ஐயா, சபையை நானே வரலாமா? தாராளமா வரலாம்.
சிரிக்காத தனாட்ல வர நீ சிரிக்காத ஜிலேபி ஆயா சரியா அரே சேவா கோயில் சேவகா சேவகான்னு சொல்லு அரே உனக்கு பேச தெருவுல நானு பின்னாடி பீசிக்கிறேன் அட பூடியாப்பால பேச தெரியலன்னு சொல்லு உனக்கு பேச தெருவுல பேச தெரியல அரே ஒப்புனு ஒப்புனா ஒப்புனு அரே ஒப்புனு போட்டுருவேன் பரவா பேச தெரியல பேச தெரியல உனக்கு பேச தெருவுல வாதர் வாதர் அரே ஒப்புனு ஏய் பப்புன்றா பாய் ஏன்டா அர்த்தத்தை அரே கவுக்குள்ளாய் கவுக்குள்ளாவா அரே சேவா கோயில் ஏய் சேவாகா அரே ஒப்புனு ஏய் என்னடா பேடி போறானமா போச்சு பாதி கூத்து நல்லா தான் இருந்தது பாதி கூத்து நான் பேரட கூத்தா போச்சா நான் யார் என்று தெருவுலையா தெருவுல இல்லடா பேக்கலடா கம்னாடி காசு காசு மாதிரி சிச்சாரு பாடுறா உன் முகத்தை பார்த்தானே நொனாயில என் முகத்தை பார்த்தா நல்லா இல்லையா உன் மூஞ்சி நாய் வாங்குதுடா அப்பா போட்டோ எடுத்து வச்சுக்கோ இல்ல கேமரா கேமரா புடிச்சு ஐயோ பாத்தியா அருமையா இருக்குது நான் யாருன்னு தெருவுலையா நான் யார் என்று தெருவுலையா உன்னை தெருவுல இல்ல பேகல் இல்ல என் போர் தெரியுமா உன் பெயர் உனக்கு பேச தெருவுல நான் தலைமையில துணி போட்டு முடுக்கண்டா பாய் என் போர் தெரியுமா உன் பேர் என்னப்பா என் போர் தெரியுமா சொன்னாதான் தெரியும் நான் சொல்லு கண்ட பேரண்டன் காட்டுல வாழக்கூடிய கண்ட பேரண்டனா நாங்கள் காட்டில இருக்கக்கூடிய கண்ட பேரண்ட என் போரு எங்கடா இருக்குது போர் போர் எங்கடா இருக்குது வேற என்ன பேர் இருக்குதா வேற எதுனா பேர் இருக்குதா அதே கவுக்குள்ளாம் என் பேர் கண்டமோர்டன் கண்டபேரண்டன் கண்டமோர்டன் அடப்பாய் முடியாதா சாமி ஆமா உனக்கு பேச தெருவுல ஐயோ ஐயோ ஏய் ஏய் கை கை தொங்க போடு கை தொங்க போடு ஆமா இன்னும் எதுனா பேர் இருக்குதா உனக்கு கண்டமோர்டன் வேற என்ன பேர் இருக்குதானா ஆமா கண்டமோர்டன் என் போரு நீ எங்க போய் வர என் போன வாட்டு பேர் தெரியுமா
போன வாட்டி உன் பொண்டாட்டி பேரு என்னப்பா? ஏன் போன வாட்டி கம்நாட்டி பொண்டாட்டிடா. நான் பண்ணுது நண்டு நாக்கு போச்சுலாம் இருக்குது. நீ வாங்க வேண்டிய நேரம் நான் கொடுக்க வேண்டிய நேரம். இன்னைக்கு நேரம் அது மாதிரி இருக்குது, என்ன பண்றது? ஏன் போன வாட்டி போர் தெரியுமா? டேய் டேய் நான் தலைமையில பொண்டாட்டி பேர்றாடப்பா. போன வாட்டி போரு போன வாட்டி தான் வந்து போத்ராஜா கல்யாணம் ஆடிச்சு போன கம்நாட்டி. போன வாட்டி குறை கொஞ்சம் ஆடணும், அதுக்கு முன்னாடி கம்நாட்டி போன வாட்டி பேர் தெரியுமா? நான் உள்ள போயிருமா இவனாட என்னால சமாளிக்க முடியலப்பா. கண்ட பேரண்டி கண்ட பேரண்டி கண்ட பேரண்டி கண்ட பேரண்டி கண்ட பேரண்டி கண்ட பேரண்டி கண்ட பேரண்டி. ஏய் கண்ட பேரண்டியா? உன் பேரு கண்ட பேரண்டா? என் போன வாட்டி பேரு கண்ட பேரண்டி. உன்ன எதுனா பேருக்குதா? என் பேரு கண்ட பேரண்ட. என் போன வாட்டி இன்னொரு பேர் இருக்குது. உன் பொண்டாட்டிக்கு இன்னொரு பேர் இருக்குதா? என்ன பேரு? இட்லி சூத்தி இட்லி சூத்தி. இந்த பேரு நான் ஜாதகத்தை பார்த்து வச்சிங்களா? ஏடா எந்த ஆயிரப்பா உனக்கு குர்சி குத்தான்? எங்களுக்கு ஆயிரலாம் கிடையாது, மொத்தமா நாங்களே. நீங்களே வச்சுக்கிறீங்க. இட்லி சூத்தி என் போன வாட்டி பேர். இன்னொரு பேர் இருக்குது. இன்னொரு பேர் இருக்குதா? இன்னொரு பேர் இருக்குது. என்னப்பா பேரு? மத்தாப்பு சுந்தரி. மத்தாப்பு சுந்தரியா? அடா 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 கொளுத்தி விட்டா சர்ரு 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 சர்ருன்னு போதுறாப்பா. இன்னொரு பேர் இருக்குது. என்னடா பேரு? ஒரு பொண்டாட்டி எத்தனை பேர்ரா? ஏய் இன்னொரு பேர் இருக்குது. இன்னொரு பேர் இருக்குதா? என்ன பேருப்பா? டமுக்கு டமாரும். டமுக்கு டமுக்கு டமாரும். போன வாட்டி சாமாத்து தெரியுமா? உன் பொண்டாட்டி கூட சாமாத்தீங்க தானே? உலகத்திலே என் போன வாட்டி பெத்தினிடம் பெத்தினிடம். உன் பொண்டாட்டி பத்தினியா? ஆமா. அது அப்புறம் நீ கண்டுபிடிச்ச? என் போன வாட்டி பெத்தினிடம். கம்நாட்டி பொண்டாட்டி பத்தினி, அது எப்படி உனக்கு தெரியும்? ஒரு படி சோளை எடுத்து வர்த்தாள்னா பொட்டிக்கார அவன் பொண்டாட்டி பத்தினியா? பத்தினி இல்ல எத்தினியா பாரு. அதான் எத்தினியா யாருக்கு தெரியும்? பொட்டிக்காரா என் போன வாட்டியா கூட பேச்சுக்கிறியா நீ? ஏய் இங்க வாடா. ஆமா பொண்டாட்டி பத்தினி உனக்கு ஒரு அரைப்படி சோளை எடுத்து வர்த்தாள்னா சோளம் 3 மரக்கா சோளமாவும். அப்ப பத்தினி தான். அப்படியா? காஞ்சு போன விறகுல எரிய மாட்டான், பச்சை விறகு தான் எரியும். பச்சை விறகு தான் எரியும். வாய மட்டும் வச்சா எரியும். வாய மட்டும் வச்சா எரியும். அவ்வளோ பெரிய பத்தினியாம்பா. ஏன் போன வாட்டி பெத்தினிடா பெத்தினிடா. பெத்தினியா? பெத்தினி வாயப்பட்டு எரியுமாடா? அப்ப வாழைப்பட்டு எரியுனா என்ன மாதிரி பத்தினியா இருக்கணும் பாரு. சரி போனா நீ எங்க போய் வர? போன வாட்டி விட்டு காட்டுக்கு வந்து